பொன்னியின் செல்வன். இந்த வேலைக்கார படை அரண்மனையிலேருந்து வெளில வராங்க. அவங்க போகக்கூடிய அந்த செயலை பார்க்குறதுக்கு சரியான கூட்டம். ரோட்டுக்கு 2 பக்கமும் நின்று ஆரவாரத்தோடு அவங்கள பார்க்குறாங்க. முதல்ல கொடி தாங்கிய குதிரை வீரர்களோட பின்னாடி ஒரு பெரிய ரிஷபம் 2 பேரிகைகளை சுமந்து கொண்டு வந்துச்சு. 2 ஆட்கள் நின்று பேரிகைனா ஒரு பெரிய முழக்கம் மாதிரி பண்ணுறது, சவுண்டு உருவாக்குறது. அது 2 பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரிஷபத்துக்கு பின்னாடி சுமார் 50 வீரர்கள் சிறுபறை, பெருப்பறை, அப்புறம் தம்பட்டம் இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு பயங்கரமான சவுண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவர்களை தொடர்ந்து ஒரு 50 பேர் நீண்டு வளைந்த கொம்புகள் பாம் பாம் பாம்னு சவுண்டு கொடுக்குது. அதை ஊதிக்கிட்டே வராங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்த வீரர்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் இருப்பாங்க. பெரும்பாலும் வாழ்த்தொழிகளை சொல்லிக்கிட்டே வராங்க, இடி முழுங்க சொல்லிட்டு வர்றாங்க. பராந்தக சோழ பூமண்டல சக்கரவர்த்தி வாழ்க, வாழ்க வாழ்க, சுந்தர சோழ மன்னர் வாழ்க, வாழ்க வாழ்க, கோழி வேந்தர் வாழ்க, வாழ்க வாழ்க, தஞ்சையர்கோன் வாழ்க, வாழ்க வாழ்க, வீரபாண்டியனை சுரம் இறக்கிய பெருமாள் வாழ்க, வாழ்க வாழ்க, மதுரையையும் ஈழமும் தொண்டை மண்டலமும் கொண்ட கோ ராஜகேசரி வாழ்க, வாழ்க வாழ்க, கரிகால் வளவன் திருக்குளம் நீடூழி வாழ்க, வாழ்க வாழ்க, துர்க்கை மாகாளி பாராத்பரி பராசக்தி வெல்க, வெல்க வெல்க, வீர புலிக்கொடி பாரெல்லாம் பறந்து வெல்க, வெல்க வெல்க, வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். நூற்றுக்கணக்கான வலியுள்ள குரல்கள்லேருந்து எழுந்த இந்த மேற்படி கோஷங்கள் கேட்குறவங்களெல்லாம் மெய் சிலுக்க வைக்கிது. கோட்டை வாசலில் அந்த பக்கம் இருந்த மக்களும் சேர்ந்து கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோஷங்கள் உண்டாக்கிய இந்த பிரதித்வனிகளும் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி அந்த இடத்த ஒரு கம்பீரமாக்குறது. மக்கள் பலரும் மெஜாரிட்டி இந்த கோஷத்தில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ வேலைக்கார படை வீரர்கள் தஞ்சைக்கோட்டை வாசல் வழியாக வெளிவர தொடங்கி வீதி வழியாக போய்கிட்டு இருக்காங்க. அது மறையிற வரைக்கும் ஒரே அல்லோகுலம் கொல்லகுலமாக இருக்குது. தமிழ்நாட்டோட தெய்வமான முருகனுக்கு வேலைக்காரன் ஒரு பெயர் உண்டு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, பக்தர்களை காப்பாற்றுவதற்காக சபதம் பூண்ட தெய்வம் அப்படிங்கிறதுனால முருகனுக்கு அப்படி ஒரு பேர் வந்துச்சு. இப்போ அந்த ஒரு பையன் நின்னான் பார்த்தீங்களா, கையில் ஒரு பூவாளி 2 கையில் வச்சுக்கிட்டு அவனை வந்தியத்தேவன் தேடுறான், ஆள் எங்கடான்னு. வேலைக்கார படை வீரர்கள்லாம் அந்த பெரிய கடை வீதியை வழியாக போகுது. படை வீதியோட கடைசியில் சென்ற சில வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, கடத்தூரில் சில திருவிளையாடல்கள் செய்கிறாங்க. திருவிளையாடல்னால் வம்பு வளர்க்குறது. ஒருவன் ஒரு பச்சனை கடைக்குள்ளே போய் ஒரு கூடை நிறையா இருந்த அதிர்ஷ்டம் தூக்கிட்டு வந்துட்டான். எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த காளி கூடையை போய் அந்த கடைக்காரர் மேலே தலையில் போட்டான். இன்னொருத்தன் பூ வித்துட்டு வர்ற ஒரு பொம்பளையோடைய பூவை பிடுங்கி எடுத்து வீசி எறிஞ்சான். பூ மாதிரி பொழிது பாருங்கன்னு சொல்கிறான். எல்லோரும் அஹான்னு வாய் விட்டு சிரிக்கிறாங்க, ஒரே சத்தம். ஆனால் இங்கே ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்களும் சேர்ந்து இதை என்ஜாய் பண்ணி சிரித்தாங்க. அதாவது மாட்டு வண்டி ஒன்று வருது, அந்த மாட்டை அவுத்து விரட்டி விட்றான். அந்த மாடு பதறி போய் அந்த கூட்டத்துக்குள்ளே மிரண்டு போகுது.
இதெல்லாம் பார்த்தோன்னே வந்தியத்தேவனுக்கு அந்த பழுவேட்டையருடைய வீரர்கள் செஞ்சதை யோசித்து பார்க்குறான். ஆனால் அந்த பழுவேட்டையர் போல் இவர்களும் விளையாடுறாங்க. ஆனால் இந்த விளையாட்டுக்கு மற்றவர்களுக்கு வினையாகவே இருக்குது. ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் குறையுதுன்னா அது அவனுக்கு மன வருத்தம் தானே. அப்படி ஆனால் கூட இவர்களுடைய பார்வை மக்கள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறதுனால தவறாக தெரியல. அப்போ வந்தியத்தேவன் நினைக்கிறான், நல்ல காலம் இவங்க பார்வை நம்ம மேலே படலை, ஒரு கால் பட்டிருந்தால் வேறு பிரச்சனையாக இருந்திருக்கும், நம்ம சண்டை போட்டிருப்போம், வந்த காரியம் நடக்காமல் போயிருக்கோம் அப்படின்னு நினச்சி பெருமூச்சு விட்றான். அப்புறம் எங்கே தான் போயிருப்பான் இந்த பையன் அப்படி திரும்பவும் யோசிக்கிறான். சரி, ராத்திரி ஆயிடுச்சு. பொதுவாக கோட்டைக்குள்ளே வேலைக்கார படைகள் வெளியில் வந்துட்ட பிறகு வேறு யாரையும் உள்ளே விடுறதில்ல. இது ஒரு மரபு. அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, அமைச்சர்கள், அப்புறம் தண்ட நாயக்கர்கள், பழுவேட்டையர் குடும்பத்தாருக்கு அந்த உரிமை இருந்தது. இவங்கெல்லாம் எப்போ வேணாலும் போகலாம் வரலாம். மற்றவங்களுக்கு கோட்டைக்குள்ளே போக முடியாது. வந்தியத்தேவன் யோசித்து பார்த்தான், இந்த மோதிரத்தை வச்சு இப்போ போய் நம்ம ராஜாட்ட கொடுக்கவும் முடியாது, நம்முடைய செயல் வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்ம நாளைக்கு காலையில் பொழுது விடிஞ்ச பிறகு போய் நம்ம வேலையை முடிக்கலான்னு நினச்சி இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி பக்கத்தில் எங்கேயாவது தங்கலான்னு எண்ணத்தில் நடைய கட்டுறான் வந்தியத்தேவன்.